மகா சிவராத்திரி நிகழ்வாக விழுப்புரத்தில் 1008 சங்குகள் கொண்டு சிவன் வடிவில் வைத்து சிவனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. மகா சிவராத்திரி அல்லது சிவபெருமானின் இரவு என்று கூறுவார்கள். இப்பண்டிகை புகழ்பெற்ற ஒரு இந்து பண்டிகை ஆகும். இந்த பண்டிகையின் போது இரவு முழுவதும் பக்தர்கள் விழித்திருந்து சிவபெருமானை புகழ்ந்து மந்திரங்களும் ஸ்லோகங்களும் படிப்பார்கள். மேலும் பகல் மற்றும் இரவு முழுவதும் பலர் விரதம் இருக்கவும் செய்வார்கள். சிவலிங்கத்திற்கு தண்ணீர் மற்றும் வில்வ இலைகளை படைத்த பின்னரே காலை உணவை உட்கொள்வார்கள். மேலும் சிவ ஆலயங்களிலும் மகா சிவராத்திரி 4 கால பூஜைகளாக நடைபெறும். அந்த வகையில் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஆதிவாலீஸ்வரர் கோவிலில் 1008 சங்கு அபிஷேகமும் வேள்வி வழிபாட்டுடன் 12 ஜோதி லிங்கத்திற்கு 4 கால பூஜைகள் நடைபெற்றது. முதலில் சிவனுக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம் போன்ற பல அபிஷேகங்கள் சுவாமிக்கு செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் வேள்வி பூஜையில் கலந்து கொண்டனர். மேலும் 1008 சங்குகள் கொண்டு சிவனுக்கு 12 மணி அளவில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதே போல விழுப்புரம் பிரகநாயகி சமேத கைலாசநாதர் திருக்கோவிலிலும் 1008 சங்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதனை காண்பதற்கு விழுப்புரத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.